உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். பிஜேபி கொள்கை எதிரி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இன்றைக்கு வரைக்கும் இந்த வீடியோ நோடி பேசுகிற வரைக்கும் விஜய் உறுதியாக இருக்கிறார், இனியும் உறுதியாக இருப்பார். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆதரவு கேட்குறதுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கிட்ட ஆதரவு, விசிகா கிட்ட ஆதரவு, அவங்கக்கிட்ட ஆதரவு, இவங்கக்கிட்ட ஆதரவுன்னு கேட்குறத விட ஸ்ட்ரைட்டாக ஊரில் சொல்லுவாங்கள்ல, சாட்சிக்காரங்காலில் விழுந்து சண்டைக்காரங்காலிலே விழுந்துடலாம்பா அப்படின்னு. அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக அதிமுக, பிஜேபி, பாமக இல்லை என்டிஏ கூட்டணிக்கிட்டே விஜய் ஆதரவு கெட்ட விஷயம் முடிஞ்சுது. ஆனால் அவங்களுக்கு யாரும் கடிதம் அனுப்பலை, ஆதரவு கேட்டு விஜய் கடிதம் அனுப்பலை, யாரும் போய் பேசலை. என்னன்னா அந்த கொள்கை எதிரின்ற அந்த நிலைப்பாட்டில் இன்னும் இருக்கார். அப்போ ரைட்டுங்க, இப்போ அரசியல் எதிரின்னு சொன்னார்ல, இப்போ இந்த கூட்டணியிலேருந்து காங்கிரஸை கூப்பிட்டுருக்காரு, அவங்களே தானே வந்தாங்க, வந்தாச்சு 5 இடம், இன்னும் இருக்குது மீதி இடத்துக்கு. இப்போ நிர்மல்குமார் 2 கம்யூனிஸ்ட் தலைவர்கள்கிட்ட அவங்கவுங்க அலுவலகத்தில் போய் டி நகரில் போய் பேசியிருக்கார். இதெல்லாம் மீறி கவர்னரை போய் சந்தித்துள்ளார் 2வது முறையாக விஜய், அதுவும் கவர்னர் அழைப்பின் பேரில். இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அரசியல்வாதிகள் பேச்சு இருக்கு இல்லைங்களா, அது என்ன எல்லாருமே இந்தியா முழுக்க எல்லாருமே சொல்கிறேன் நான் இதே விஜயை தேர்தலுக்கு முன்னாடி இல்லை தேர்தல் அறிவித்த பிறகு பிஜேபியோட பி டீமு, பிஜேபி தான் மறைமுகமாக விஜயை சப்போர்ட் பண்ணுது, பிஜேபி தான் விசில் ஊச சொல்லிச்சு, ஃபண்டெல்லாம் அங்கேருந்து தான் வருது, மிஷினை பூரா மாற்றி ஓட்டை பூரா அந்த பக்கம் திருப்பிட்டாங்க. இப்படியா பிஜேபியோட பி டீம்னு விஜய் அதை பற்றி காதலியே வாங்கிக்கல. மக்கள் அதை பற்றி இப்போ என்னன்றாங்க, அப்படியே பேசினவங்க பூரா எல்லாருமே விஜய்ன்ற ஒருத்தர் பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டாரு, அது பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாருன்னா மக்கள் அவருக்கு ஒரு பெரும்பான்மையான வாக்களிச்சிட்டாங்க 35%. ஆனால் அவரை பதவியேற்க விடாமல் தடுக்கிறாங்க, சட்டப்பேரவை கூட்ட விடாமல் தடுக்கிறாங்க. இது பிஜேபியோட சதி வேலை. அப்போ பி டைமு, இப்போ சதி வேலை. என்னங்க உங்கள் டிசைன் இன்னும் புரியல. அது இன்னொரு பக்கம் பிரகாஷ்ராஜ், இப்போ பாருங்கள் வரிசையாக எல்லாரும் நேற்று வரைக்கும் பிரகாஷ்ராஜ் நடிகர்லாம் நாடாடலாமா, நடிகனுக்கு என்ன தகுதி இருக்குது, நடிகன் விஜய்க்கெல்லாம் என்ன ஒரு இது இருக்குது, அருகதை இருக்குது. இதை நான் திரும்ப பிரகாஷ்ராஜுக்கு சொல்கிறதுன்னா அப்போ பேசினப்போ, இங்கே போய் கர்நாடக அரசியல் விமர்சனம் பண்ணுங்களேன் பார்க்கலாம், ஒரே ஒரு சின்ன விமர்சனம் பண்ணுங்களேன், பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. சரி, கர்நாடகா கூட வேணாம் சாமி, ஆந்திராவில் போய் சந்திரபாபு நாயுடுயோ பவன் கல்யாணியோ ஒரு சின்ன விமர்சனம் பண்ணிட்டுங்களேன். அது விஜய் என்ன பண்ணாருன்னு தெரியல. விஜய் 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 பிரகாஷ்ராஜுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலைங்க. பிரகாஷ்ராஜுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பிரகாஷ்ராஜுக்கும் இல்லை விஜய்க்கும் எல்லாரும் பங்காளி பைத்தாளி சண்டையா, இல்லை விஜய் ஏதாவது ஒன்று கொடுக்கணுமா, இவர் ஏதாவது ஒன்று வாங்கணுமா, ஒன்றுமே புரியல. இப்போ என்ன பண்ணிட்டார், திடீர்னு ஆளுநருக்கு அருகதை இல்லை, விஜய்னு ஒருத்தர் 107-108 சீட்டு வந்தாச்சு, ஆளுநர் கூப்பிட்டு அவரை சட்டப்பேரவை கூட்ட வைக்கணும்ல, அங்கே அவர் இது பண்ணல. அப்போ ஆளுநருக்கு அருகதையே இல்லை. பிரகாஷ்ராஜ் ஒரு பக்கம், கமலஹாசன், இன்னும் கமலை கூட நான் ஒத்துக்கிறேங்க, ஒத்துக்கிறதுக்கான காரணம் சொல்கிறேன். நான் கமலஹாசன் எனக்கு தெரிஞ்சு விஜயை எந்த விதத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணதே இல்லை. ஒரு 2-3 ஆடியோ லான்ச்செலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய்க்கு பிரச்சனை வந்தபொழுது கமல் ஒரு ஆடியோ லான்ச்சில் அப்படி தோளில் கை போட்டு பேசுவார். என் தம்பி சைலண்ட்டாக இருக்காருன்னு நினைக்காதீங்க, எல்லா வித்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு களத்தில் இறங்கக்கூடிய ஒருத்தர், அவரை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாதீங்கன்னு அப்போவே கமல் சொன்னவர். எல்லா வித்தையும் தெரியும், ஆள் சும்மா எதுவுமே பேசாமல் இருக்காரு, இங்கே 2 வார்த்தை பேசுகிறாரு நீங்கள் நினச்சிடாதீங்க, உள்ளே இறங்கினா வேறு லெவலில் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு அரசியல் அழுத்தம், அவருக்கான இது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கமல் அரசியலுக்குள் வரன்னு சொல்லி மக்கள் நீதி மய்யம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டார். அதன் பிறகு அவர் அதை திமுக கூட கூட்டணி வச்சார், அடகு வச்சார், டார்ச் ஓட்டினார், டிவி உடைச்சார், இதெல்லாம் அவருடைய பர்சனல். ஆனால் நான் வரேன்னு சொல்லி வந்துட்டார் இல்லைங்களா. ரஜினிகாந்த் பாருங்க, அவருக்கு என்ன தான் விஜய் மீது இதுன்னு தெரியலைங்க. போயிட்டு மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு, ரைட், ஓகே.
அதன் பிறகு தான் அரசியலில் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டதுன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு விவாதம் வருது. அவர் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா, 96 நம்மளை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வந்து முதல்வர் நாற்காலியில் உட்கார வச்சாங்க. அப்போ வேணான்ட்டோம். இடையில் ஒரு பெரிய ஆதரவு வந்தது, அப்போ ஓடி வந்துட்டோம். இந்த ரசிகர் பூரா வந்து கோடம்பாங்க கல்யாண மண்டபம், ராகவேந்திர கல்யாண மண்டபம் முழுக்க வந்து நிரந்தர முதல்வரே நீங்கள் எப்போ வர போகிறீங்க அப்படிலாம் வந்து கேட்டாங்க. இடையில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லி லீலா பேலஸில் ஒரு கூட்டம் நடந்து, அவர் வீட்டில் வந்து ஒரு கூட்டம் நடந்து, திடீர்னு கொரோனா முடிஞ்ச பிறகு இல்லை ஒரே உலகமே ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்குது, எல்லாரும் வந்து பெரிய அளவில் வந்து மீண்டு வந்திருக்காங்க, என்னுடைய உடல்நிலையே சரியில்லை, நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டார். இது அவருடைய நிலைப்பாடு. அவர் எல்லாரும் ஒத்துக்கினாங்க. சூப்பர்ப்பா, ஜென்டில்மேன்பா அப்படின்னாங்க. ஆனால் நமக்கு பின்னாடி வந்த ஒருத்தர் தானே வந்து சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்தில் விட்டுருங்க, நமக்கு ஜூனியர் தானே, திரைத்துறையிலேருந்து தானே வந்திருக்கிறார். இவ்வளோ வாழ்த்துவோம் என்ன இருக்குது இன்னைக்கு? இப்போ உங்களுக்கு இணையான கோடான கோடி ரசிகர்கள் தானே. நீ 80-90களில் எப்படி இருந்தீங்க நீங்கள்? அப்படியேப்பட்ட ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் தானே இருக்குது வந்து இன்னைக்கு. ஆனால் அவர் பாருங்க வந்து வாழ்த்திருக்கார், ரைட், அந்த வாழ்த்துலே தெரிய ஆரம்பிக்குது. எதுக்கு கமலஹாசன் தான் கமலஹாசன் ஓப்பனாக இருக்கார் வந்து. அவரும் சொல்லியிருக்கார், விஜயை ஆளுநர் கூப்பிடல, ஏன் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல, சட்டப்பேரவையில் தானே அவர் நிரூபிக்க முடியும், ஏன் நிரூபிக்க வைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே கேட்டிருக்கார். அதே வேளையில் பொதுவாக ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னா ஆளுநர் வந்து கூப்பிடுவார், சட்டப்பேரவை கூட்டம் நடக்கும், சபாநாயகர் தற்காலிக சபாநாயகரை கூட்டுவாங்க, அங்கே வந்து வாக்கெடுப்பு நடக்கும். 118 வந்துருச்சு, பெரும்பான்மை வந்துருச்சு அப்படின்னா ஓகே, கவர்மெண்ட் தொடரலாம். அப்படிலாம் வரலை அப்படின்னா பொதுவாகவே 15 நாள் அவகாசம் கொடுப்பாங்க. இப்போ என்னன்னா, அந்த 15 நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூடாதுன்னு வாங்க வந்து கண்டிப்பாக எதிர்கட்சிகள் கண்டிப்பாக கூடாது. அது காரணம் என்னன்னா, 2018 எடியூரப்பா கர்நாடகா தேர்தலில் 104 இடங்களை தான் பிடிச்சார் வந்து. அவருக்கு 8 சீட்டோ 10 சீட்டோ தேவை. இதே போல தான் வந்து ஆளுநர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாரு, சட்டப்பேரவையை கூப்பிட்டு நீங்கள் நிரூபிங்கன்றார். இப்போ எடியூரப்பா நிரூபிக்க முடியல. அந்த நேரத்தில் அவருக்கு 15 நாள் அவகாசம் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் ஜேடிஎஸ் 2 பேர் கூட்டணியில் இருந்தாங்க. கொந்தளிச்சு போய் 15 நாள் எப்படிங்க நீங்கள் அவகாசம் கொடுக்கலாம்? காரணம் என்னன்னா, இந்த 15 நாளுக்குள்ள குதிரை பேரம்னா என்ன? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடும், எம்எல்ஏக்களுக்கு கோடிக்கணக்கில் கொடுத்து தங்கள் பக்கம் இழுக்க தோணும், அதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. 5 நாள் வந்து ரொம்ப பெரிய அவகாசம், அவருக்கு நீங்களே வழி விடுறீங்க, எடியூரப்பாவுக்கு நீங்களே வந்து இடம் கொடுக்குறீங்க. இப்படிலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடினாங்க. உச்சநீதிமன்றம் அந்த சமயத்தில் அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்தது. எடியூரப்பா அவர்கள் 24 மணி நேரத்தில் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபித்து ஆக வேண்டும் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, அது மாதிரி விஜய்க்கு ஒரு இது கொடுங்களேன்ற, கொடுங்க, கூட்டட்டும், சட்டப்பேரவை கூட்டட்டும், 24 மணி 24 ஹவர்ஸ் நீங்கள் நிரூபிக்கிட்டோம் அப்படின்னு. இது எங்கேருந்து இந்த அழுத்தம் இருக்குது விஜய்க்கு? விஜய்ன்ற ஒரு ஒற்றை மனிதனுக்கு இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியை தூட்டுறாங்க, அப்புறம் போட்டுறாங்க, அப்புறம் போட்டுறாங்க, தூட்டுறாங்க, அப்புறம் அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஏன் வந்து ஒரு சினிமா நடிகர் சிஎம் ஆகக்கூடாதா? இதுக்கு முன்னே ஆனது இல்லையா? இருக்காங்களே, என்டி ராமாராவுன்னு ஒருத்தர், தெலுங்கில் கொடிகட்டி பிறந்த ஒருத்தர், வந்து அசைக்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக முதலமைச்சராக அவர் இருந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் சினிமாவிலிருந்து வந்தவர் தானே. ஜெயலலிதா அவர்கள் நடிகை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து இவருக்கு மட்டும் ஏன் அப்படின்னு என்ன காரணம் புரியவே இல்லை. இப்போ எல்லாத்தையும் எடுத்து இப்போ டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்மல்குமார் போய் பேசுறாரு வந்து, அப்புறமா வந்து பட்டணம் பக்கத்தில் ஒரு இதெல்லாம் போட்டுட்டு போய் நான் விஜயை பார்க்கணும்னு நிற்கிறாங்க வந்து, அவங்க ஓரமாக நில்லுங்கன்றாங்க. நாங்கள் ஓட்டு போட்டோம் இல்லை, எங்களுக்கு பார்க்கறதுக்கு உரிமை இல்லையா? எந்த அளவுக்கு மக்கள் மாறி இருக்காங்க பாருங்க வந்து. இப்போ வழக்கம் போல ஒரு பர்சனல் அட்டாக் வந்து ஆரம்பிப்பாங்க, சோசியல் மீடியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கம் போல ஆரம்பிக்கிறது தான் வந்து. ஏன்னா விஜய் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் ஆகியாச்சு. நீங்கள் 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவர் கையில் இருக்காங்க. பெரும்பான்மை நிரூபிச்சு ஆகணும், அதுக்கு ஒரு சொற்ப எம்எல்ஏக்கள் தான் வேணும். விஜய் இப்போ நினைச்சா கூட பிஜேபியோட ஆதரவோடு இல்லை என்டிஏவோட ஆதரவோடு
ஒரு ஆட்சி அமைக்கலாம், அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. ஒரே நைட்டில் வந்து காங்கிரஸ் விலைக்கு வாங்கிட்டாரு, காங்கிரஸ் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு திமுகவுக்கு. இப்படியே ஒரு பக்கம் விமர்சனம் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பர்சனல் அட்டாக்ன்ற மாதிரிங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றீங்க, இவ்வளோ பெரிய பதவி ஏற்றத்துக்கு ஆசைப்படுறீங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்ன்றீங்க, நீங்கள் ஜெயிச்சப்போ உங்கள் மனைவி குழந்தைங்களாம் எங்கங்க? இது கலகலமாக கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க. அது யாரும் மக்கள் அப்படி நினச்சிருந்தா மக்கள் ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்களே. நான் என்ன சொல்கிறேன்னா, ரைட்டு ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க, திரும்ப அந்த விஷயத்தை ஏன் கொண்டு வரீங்க நீங்கன்றேன். அப்பா அம்மாவை போய் பார்த்தீங்க, சங்கீதா வந்து லண்டனில் இருக்காங்க, இவருடைய 2 பிள்ளைங்களை வந்து லண்டனில் படிச்சுட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவர் அந்த வெற்றி அறிவித்த பிறகு, விஜய்க்கு வெற்றி அறிவித்த உடனே ஜேசன் சஞ்சய் வந்து விஜயை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டார் சோஷியல் மீடியாவில். என்னன்னா, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கணுங்க, வந்து ஏதாவது வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒன்றை அவர் மீது தூற்ற வேண்டும் அப்படின்னு. இன்னும் கூட அந்த அடங்கலை பாருங்க. அது ஏன்ற நான் பொதுவாக நமக்கு ஒன்று விஜய் எனக்கு ஒன்று வேண்டப்பட்டவரோ வேண்டாதவரோ ஒன்றும் கிடையாது. அது மக்கள் ஏற்றுக்கணும் ஒருத்தர் தானே. வந்து நாளைக்கு விஜய் பெரிய சக்தியாக கூட வரலாம், இல்லது வந்து அரசியலில் வந்து கடலில் போட்ட பெருங்காயம் கூட காணாமல் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து பதவியேற்பு விழா, நேற்று வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியம் வந்து களை கட்டிக்கிட்டு இருந்தது. இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இல்லைன்னு ஒன்று அந்த ஸ்டேடியத்துக்கு முன்னாடி நின்று பெண்கள்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. நாங்கள் தலைவருடைய பதவியேற்பு விழா பார்க்க வந்தோம். அன்புதான காரணம். அதுக்கு ஒரு இது போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த வெற்றியே வந்து விஜய்க்கான வெற்றியே, இந்த வெற்றிக்கான மிகப்பெரிய பங்கே சோஷியல் மீடியா என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த சோஷியல் மீடியாவை குறிப்பாக அரசியல்வாதிகள் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க. அடடா, இதுக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்கா? நம்ம வந்து கோடிக்கணக்கில் நோட்டீஸ் அடிச்சு ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே உட்காந்து ஒரு போஸ்ட் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களே, ஒரு ட்வீட் போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களே. இது என்னையா மேஜிக்? இது மேஜிக் தான், விஞ்ஞானத்தோடைய மேஜிக் தான் அது. இதோட அடாப்ட் ஆகி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி, இது விஜயோடைய அலை, இதுதான் உண்மை. இது புரியாம அதை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணோம் பாருங்க. டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றேன் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. அது அன்போட வெளிப்பாடு தான், நான் தவறா சொல்ல. விஜயோடைய வாகனங்கள்லாம் எடுத்து ஒரு தம்பி போட்டிருக்காப்ல சோசியல் மீடியாவில், TN 14-02-77. இது என்ன சரி, ஒரு வாகனத்துடைய எல்லாம் சென்டிமெண்ட் நம்பராக இருக்கும். அதில் ஒரு தம்பி போய் கண்டுபிடிச்சி அது உன்னுடைய இது என்ன, வரலாறு என்ன, இந்த அன்போட வெளிப்பாடு தான். 14-02-77. விஜய்க்கு ஒரு தங்கை இருந்தாங்க, வித்யான்னு, சிறு வயசுலேயே இறந்துட்டாங்க. அது ஒரு விஜய்க்கு வந்து ஒரு இது சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன ஒரு பாதிப்புன்னு தங்கையினுடைய பேரில் வந்து ஒசூர் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடமே நடத்துகிறாப்புல. ஒரு தன்னார்வ இது ஒரு ஃபீஸ் வாங்காமல் ஒரு ஸ்கூல் ஒன்று நடந்துட்டு இருக்கு. நலத்திட்ட உதவிகள்லாம் நடிகனாக இருக்கும்போதே பண்ணுவார் தங்கையோட பேரில். அவங்களுடைய பிறந்த நாள் வந்து 14-02-1977. அதை தன்னுடைய வாகனங்களுக்கு, தன்னுடைய BMW கார், அந்த கார், இந்த காரு, தன்னுடைய பிரச்சார வேனை கூட அதனோட அதை எடுத்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரியா பண்ணியிருக்காருன்னா, இது முழுக்க அன்பு தாங்க. இது ஒரு செய்தியாளர்கள் பண்ண வேண்டியது. ஒரு வார பத்திரிகையோ மாத பத்திரிகையோ ஒரு ஊடகம் செய்ய வேண்டிய வேலை ஒரு ரசிகர் செஞ்சிருக்கார், ஒரு தொண்டர் செஞ்சிருக்காருன்னா அந்த அன்பு எந்த அளவுக்கு போய் பரவி இருக்குது பாருங்க. இதெல்லாம் மீறி விஜய் தன்னுடைய அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பார். முதல்வர் நாற்காலில் உட்காருவார். இல்லை 6 மாதம் ஜனாதிபதி ஆட்சி தான் அப்படின்னு முடிவாயிட்டா நீங்கள் எழுதி வச்சுங்க, 6 மாதத்துக்கு பிறகு எலெக்ஷன் நடந்தால் விஜய் 200க்கு 200 என்ற அளவில் அதிரடியான ஒரு வெற்றியை பெறுவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.